ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ராகுல் என்ற மனிதன் தன் ஊரில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்கவிருப்பதை அறிந்தான். அவன் அதில் கலந்து கொள்ள முடிவெடுத்தான். அவன் மிகவும் பலவீனமான மனிதன். ஆனால் அவன் மாரத்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடனும் ஆர்வத்துடனும் இருந்தான். இதை அறிந்து அவனுடைய நண்பர்கள் கேலி செய்தார்கள். பந்தய நாளும் வந்தது. அன்றவன் தன் காலணிகளை கட்டிக்கொண்டு அவனுக்கு அதிர்ஷ்டமான சாக்ஸ் அணிந்து கொண்டான். உண்மையில் அவனுக்கு அது மிகவும் கம்ஃபர்ட் ஆகியிருந்தது. அதனால் அவன் அதை தேர்வு செய்தான். ஆழ மூச்சு எடுத்து அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். முதல் வரிசையில் ஓட்டப்பந்தய வீரர்கள் அதற்காகவே பயிற்சி எடுத்திருப்பார்கள் போன்று இருந்தார்கள். ராகுலும் அவர்களுடன் சேர்ந்து ஓட ஆரம்பித்தான். ஒரு மைல் கடக்கும் முன்மை அவன் சோர்ந்து விட்டான். துவண்டு விடாமல் மீண்டும் ஓட ஆரம்பித்தான். மூச்சை பிடித்துக் கொண்டு 5 மைல் தூரம் கடந்து விட்டான். இப்பொழுது ராகுல் இன்னும் சோர்ந்தான். இன்னும் செல்லக்கூடிய அளவு அதிகமோ என்று பயந்தான். அவன் கண்களுக்கு எதிரில் இருக்கும் பாதை முட்களால் நிரம்பப்பட்டது போல் தெரிந்தது. அவன் தளராமல் மீண்டும் ஓட ஆரம்பித்தான். அவனுடன் ஓட ஆரம்பித்தவர்கள் அனைவரும் இறுதிக்கோட்டை அடைந்து விட்டார்கள். கூட்டத்தில் இருந்தவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இன்னும் கொஞ்ச தூரம்தான் ஓடுங்க என்று. அவனும் தன்னால் முடியும் என்று நம்பிக்கை கொண்டு ஓடினான். இறுதியாக இறுதிக்கோட்டை அடைந்து விட்டான். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயம் இருக்கு. அது என்னன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், உன் தைரியம் உடல் அளவு பலம் இல்லாத ராகுல் தன்னோட மனதைரியத்தால அவருடைய இலக்கை அடைந்தார். ஆமாங்க, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாது. அது இருந்தா எதை வேணாலும் நம்ம வாழ்க்கையில பேஸ் பண்ண முடியும். செகண்ட், உன் நம்பிக்கை. இந்த கதையில ராகு அவரோட குறையா நினைச்சு வருத்தப்படாமல் அவர் மேல அவர் நம்பிக்கை வச்சு ஓடினார். அதனால அவருடைய இலக்கை அவரால் அடைய முடிஞ்சது. அதே மாதிரியே நம்ம கிட்ட 1000 குறை இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்மளால கடந்து வர முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை. 3வது விஷயம் மீட்டெடுத்தல். ஆமாங்க, நம்மளே மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால நடந்து போக முடியும். 4வது விஷயம் தொடர் முயற்சி. நம்மளுடைய இலக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு, நம்மளால முடியாது அப்படின்னு ராகுல் நினைத்திருந்தால் பாதியில் நின்று இருக்கலாம். ஆனா அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சார். அதனாலதான் அவருடைய இலக்கை அவரால் அடைய முடிஞ்சதோ. அதே போல நம்ம எந்த காரியமா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்ன தெரியுமா வெற்றின்றது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். அதுதான் சக்சஸ் அவர் பர்சனல். அது நம்ம தான் முடிவு செய்யணும். இந்த கதையில ராகுல் கடைசியாதான் அந்த இலக்கு அடைஞ்சார். மாரத்தான் போட்டியில அவர் வெற்றி பெறல், ஆனா அவர் தன்னை தானே மீட்டெடுக்கிறதுல வெற்றி அடைந்திருக்கிறார். வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதல் இடத்தை பெறுவது என்று பொருள். அன்று வெற்றி பெற்றாய் என்றால் உன் செயல்பாடுகள் சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? பிரேம்ஜி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.